ஒரு சின்ன தீப்பொறி ஒரு நாட்டையே கொளுத்தி போட முடியும். பாகிஸ்தான்ல சமீபத்துல நடந்த ஒரு தாக்குதல் அந்த நாடு எவ்வளோ பெரிய ஒரு புவிசார் அரசியல் புயலோட மையத்துல சிக்கியிருக்குங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. வாங்க இந்த சிக்கலான குறுக்கு வழியில பாகிஸ்தான் ஏன் நிக்குதுங்கிறத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். கராச்சியில இருக்கிற அமெரிக்க துணை தூதரகம் மேல நடந்த இந்த தாக்குதல் இது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு விஷயம் இல்ல. இது ஒரு நாட்டு மக்களோட கோபம் உள்ளுக்குள்ளேயே குதிச்சு உலக சக்திகளோட அதிகார போட்டியில ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சிருக்கு. அப்போ இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த விஷயத்தை நாம முழுசா புரிஞ்சுக்க சில முக்கியமான கேள்விகளை பார்க்க போறோம். முதல்ல அந்த தாக்குதல்ல நிஜமா என்னதான் நடந்துச்சு? அடுத்ததா இந்த வன்முறைக்கு மக்களோட கோபம் எப்படி காரணமா இருந்துச்சு? மூணாவதா பாகிஸ்தான் எப்படி ஒரே நேரத்துல எதிரி நாடுகள் கிட்ட ஒரு டபுள் கேம் ஆடுது? கடைசியா இந்த எல்லா பிரஷருக்கும் நடுவுல பாகிஸ்தானோட எதிர்காலம் என்ன ஆகும்? சரி, நம்ம முதல் கேள்விக்கு வருவோம். அந்த தீப்பொறி பார்த்தின அந்த நிமிஷம் கராச்சியில அன்னைக்கு நிஜமா என்னதான் நடந்துச்சு? அந்த நியூஸ் பரவுன உடனே மக்களோட கோபம் தெருவுல வெடிக்க ஆரம்பிச்சது. ஈரானிய தலைவர் கொல்லப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நூத்துக்கணக்கான பேர் அமெரிக்க தூதரகத்தை நோக்கி போனாங்க. ஆனா அமைதியா ஆரம்பிச்ச போராட்டம் கொஞ்ச நேரத்திலே வன்முறையா மாறிடுச்சு. கடைசியில 5 அமெரிக்கர்களுக்கும் காயம், 8 பாகிஸ்தானியர்களோட உயிர் போயிடுச்சு. இது வெறும் போராட்டம் மட்டும் இல்ல, இது ஒரு தாக்குதலா மாறிடுச்சு. ஆனா இந்த வன்முறைக்கு காரணம் வெளிநாட்டுல ஒரு தலைவர் செத்தது மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. இந்த தீப்பொறி விழுகிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் ஒரு வெடிமருந்து கடங்கு மாதிரி ரெடியா இருந்திருக்கு. அந்த உள்நாட்டு வெடிமருந்து என்னன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்துக்காக சொந்த நாட்டிலே இவ்ளோ பெரிய வன்முறையில ஈடுபடணும்னா அந்த மக்களை தூண்டின விஷயம் என்னவா இருக்கும்? இந்த கோபத்தோட ஆணிவேர் ரொம்ப ஆழமா இருக்கு. இந்த மேற்கோள் இது நிலைமைய அப்படியே நமக்கு புரிய வைக்குது. வெளியிலிருந்து பார்த்தா பாகிஸ்தான் ஒரு நார்மலான நாடு மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள பொருளாதார கஷ்டம், அரசியல் மேல இருக்கிற வெறுப்பு இதெல்லாம் சேர்ந்து மக்கள் ஒரு எரிமலை மாதிரி குமுறிக்கிட்டு இருக்காங்க. அந்த எரிமலை தான் இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதாங்க பாகிஸ்தான்ல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் நாட்டுக்கு பணம் வேணும்னு சொல்லி அரசாங்கம் அமெரிக்கா கிட்ட கையேந்தது. இன்னொரு பக்கம் அதே அமெரிக்காவோட பாலிசிஸ்னால கோபமான மக்கள் ஈரான ஒரு நண்பனா பாக்குறாங்க. அரசாங்கம் பணத்தை பாக்குது, மக்கள் அவங்க கொள்கைய பாக்குறாங்க. இந்த பெரிய பிளவு தான் வன்முறைக்கு முக்கியமான காரணம். இந்த பிரச்சனை பாகிஸ்தானுக்கு உள்ள மட்டும் இல்ல, சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி ஒரு ஆபத்தான விளையாட்டுல இருக்கு. ஒரே நேரத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரான சக்திகளை அது எப்படி ஹேண்டில் பண்ணுது? இது ஒரு காம்ப்ளெக்ஸான செஸ் கேம் மாதிரி. இதுல பாகிஸ்தான் ஒரு முக்கியமான ஆனா ரொம்ப வீக்கான ஒரு காய். அமெரிக்காவுக்கு இந்த ஏரியாவில் தன்னோட ஆதிக்கத்தை காட்டிக்க பாகிஸ்தான் தேவைப்படுது. சவுதி அரேபியா என்ன பண்ணுதுன்னா தன்னோட எதிரியான ஈரானை வீழ்த்துறதுக்கு அமெரிக்காவை யூஸ் பண்ண பாக்குது. இந்த கேம்ல ஈரான் கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, அதனால அவங்க எதுக்கும் துணிஞ்சு ஆடுறாங்க. இந்த ஆட்டத்தோட நடுவுல பணத்துக்காக பாகிஸ்தான் மாட்டிக்கிட்டு முழிக்குது. அப்போ பாகிஸ்தானை உண்மையில யாரு கண்ட்ரோல் பண்றா? நம்ம பாக்குற பிரதமர், மினிஸ்டர்ஸ் இவங்களா? இல்ல ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து ஆட்டி வைக்கிற வேற பவர்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த கேள்விதான் உண்மையான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குங்கிறத பத்தினது. அந்த பவர் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஸ்டெப் 1 பெரிய பணக்காரங்க, அவங்க பணத்தை வச்சு பாலிசியை முடிவு பண்றாங்க. ஸ்டெப் 2 பாகிஸ்தான்ல அந்த பாலிசியை ராணுவம் தான் செயல்படுத்துது. ஸ்டெப் 3 அரசியல்வாதிங்க, அவங்க இந்த முடிவுகளுக்கு ஒரு பப்ளிக் ஃபேஸ் மாதிரி இருந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறாங்க. அவ்வளவுதான். அப்போ உண்மையான பவர் வேற எங்கேயோ தான் இருக்கு. நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த அரசியல் குழப்பம் பத்தாதுன்னு பாகிஸ்தானுக்கு வெளியில இருந்து கடுமையான பிரச்சனைகள் வருது. அந்த நாடு எப்படி ஒரு இடியாப்பச்சிக்கல்ல மாட்டிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாகிஸ்தான் ஒரே நேரத்துல 3 பக்கத்திலிருந்து போரை எதிர்கொள்ளுது. நாட்டுக்குள்ள சொந்த மக்களோட கோபத்தை சமாளிக்கணும். மேற்கு பக்கம் ஆப்கானிஸ்தான் பார்டர்ல ரத்த சிந்துது. உலகளவுல பார்த்தா அமெரிக்கா ஈரான் சண்டையில மாட்டி நசுங்குது. ஒரு நாடு இத்தனை பிரஷரையும் ஒரே டைம்ல எப்படி தான் தாங்கும்? இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்க. கராச்சி தாக்குதல்ல 8 பேர் இறந்தது உலக மீடியாவுல பெரிய நியூஸ் ஆச்சு. ஆனா அதே நேரத்துல ஆப்கான் பார்டர்ல நடந்த சண்டையில 300 பேர் செத்து போனதா ஒரு தகவல் சொல்லுது. இந்த நியூஸ்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கிடைச்சது? பாகிஸ்தானோட நெருக்கடி நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு பெருசு. இந்த மொத்த கேம்லயே ரொம்ப அன்பிரெடிக்டபிளான ஒரு பவர்னா அது ஈரான் தான். பல வருஷமா சர்வதேச தடைகள்ல சிக்கி தனிமைப்படுத்தப்பட்டு ஈரான் இப்போ இழப்பருக்கு எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. யோசிச்சு பாருங்க, இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத ஒரு எதிரியை விட ஆபத்தான எதிரி யார் இருக்க முடியும்? அதுதான் ஈரானை இந்த ஏரியாவிலேயே ரொம்ப டேஞ்சரான ஒரு சக்தியா மாத்துது. சரி, இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல பாகிஸ்தானோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? நிலைமை இன்னும் மோசமாகுமா? அடுத்து வரப்போற கணிப்புகளை பார்த்தா கொஞ்சம் கவலையாதான் இருக்கு.
இது ஏதோ பயமுறுத்துற கற்பனை இல்ல, இது நிஜமாவே நடக்க வாய்ப்பு இருக்கு. ஈரான் இஸ்ரேல் டென்ஷன் அதிகமாகிட்டே போகுது. இந்த நேரத்துல ஒரே ஒரு மிசைல் வழிமாறி பாகிஸ்தான் நிலத்துல விழுந்தா என்ன ஆகும்? அது ஒரு விபத்தா மட்டும் இருக்காது, அது ஒரு பெரிய போருக்கான ஆரம்பமா இருக்கும். கராச்சியில பத்திக்கிட்ட இந்த தீய அணைக்கலைன்னா அது ஒரு காட்டு தீ மாதிரி பரவும். இஸ்லாமாபாத், லாகூர், பெஷாவர்னு பாகிஸ்தானோட எல்லா பெரிய நகரங்களுக்கும் இதே மாதிரி வன்முறை பரவுச்சுன்னா கவர்மெண்டால நிலைமையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நாடு மொத்தமா ஸ்தம்பிச்சு போற அபாயம் இருக்கு. ஆக மொத்தம் பாகிஸ்தான் ஒரு கயிறு மேல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் உலக நாடுகள் அந்த கயிறை இழுக்குது, இன்னொரு பக்கம் சொந்த மக்களே அந்த கயிறை அறுக்க பாக்குறாங்க. இப்போ கேள்வி இதுதான், இந்த ஆபத்தான ஆட்டத்துல பாகிஸ்தானால எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? அது வீழ்ந்தா அது பாகிஸ்தானுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, தெற்காசியா முழுவதோட அமைதிக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா அமையும்.